வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா? சுமந்திரன் கேள்வி. பட்டளந்த வதை முகாமின் பின்னணியில் இருந்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். அமைச்சர் சந்திரசேகரர். யாழில் 35 வருடங்களின் பின்னர் திறக்கப்பட்ட வீதி பொங்கல் பொங்கி கொண்டாடிய மக்கள். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் முக்கிய குழுவினர் ஆய்வு. உக்ரைனிற்கு எதிராக 155 சீனர்கள் ரஷ்யாவுடன் இணைந்து போரிடுகின்றனர். உக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தேர்தல் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் பலாலி வீதி திறந்துவிடப்பட்டமை குறித்து தனது சமூக ஊடக பதிவில் இந்த கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார். கட்டுப்பாடுகளுடன் பலாலி வீதி திறக்கப்பட்டதை வரவேற்கின்றோம். ஆனால் சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தவர்கள் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியுமா? இந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக சட்டப்பூர்வமாக வர்த்தமானி அறிவிக்கப்பட்ட பகுதி இல்லை. மாலை 6 மணியிலிருந்து காலை 5 மணி வரை போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த சட்டம் உங்களுக்கு அனுமதி வழங்கியது. ஏன் பாதசாரிகள் இந்த வீதியை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கவில்லை? அதனை விட முக்கியமான கேள்வி, தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 1977 முதல் 1994 ஆண்டு வரையாக இந்நாட்டை கொலைக்களமாக்கிய ஐக்கிய தேசிய கட்சி பாவிகளே பட்டளந்த வகை முகாமின் சூத்திரதாரிகளும் கூட. எனவே பட்டளந்த வதை முகாமின் பின்னணியில் இருந்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். நல்ல வழியில் நாம் அரசியலை முன்னெடுத்து வந்த வேளை 1983 ஆண்டு எமது கட்சி தடை செய்யப்பட்டது. யூலை கலவரத்தை நிறுவன கொண்டே எமது கட்சி மீது தடை செய்யப்பட்டது. அன்று ஏற்பட்ட கருப்பு யூலி என்பது இன்றளவிலும் கருப்பு புள்ளியாகவே இருந்து வருகின்றது. தடையை நீக்குமாறு ஜனாதிபதி முதல் பலரிடம் கோரிக்கை விடுத்தோம். பலன் கிட்டவில்லை. அதற்கிடையில் அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு எமது உறுப்பினர்களை கொன்றளித்துள்ளனர். நாட்டை நாசமாக்குகின்ற ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட வேளை, நாடு காட்டிக் கொடுக்கப்பட்ட வேளையில் தான் அதற்கு எதிராகவே 1987 மற்றும் 1989 எமது வீர மறவர்கள் வீறு கொண்டெழுந்தனர். அவர்களை கொன்று புதைக்கப்பட்டனர். இவ்வாறு புதைக்கப்பட்டவர்கள் விதைக்கப்பட்டவர்களாக மீண்டெழுந்து நிற்கிறார்கள். உண்மையை ஒருபோதும் மூடி மறைக்க முடியாது. உண்மைகள் தற்போது வெளிவர ஆரம்பித்துள்ளன. பட்டளந்த வதை முகாம் கொலையாளிகள், சித்திரவதைகள் செய்தவர்கள், இதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். வடக்கு மற்றும் மல்லேக மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை நிறுவுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூரிய மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே ஆகியோர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தனர். முன்மொழியப்பட்ட மைதானத்திற்காக ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ள மண்டை தீவில் உள்ள ஒரு நிலத்தை இருவரும் இதன்போது ஆய்வு செய்தனர். அத்துடன் யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் கனக ஜஹமத் பத்தும் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டார். இந்த விஜயத்தின் போது அதிகாரிகள் அந்த இடத்தின் சாத்தியக்கூறுகளை மதிப்பீடு செய்து வடக்கு பிராந்தியத்தில் கிரிக்கெட் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த வசதியின் மேம்பாட்டுக்கான ஆரம்ப திட்டங்கள் குறித்து விவாதித்தனர். தற்போது தேசிய அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராகவும் இலங்கை கிரிக்கெட் உயர் செயல்திறன் மையத்தின் இயக்குநராகவும் பணியாற்றும் சனத் ஜெயசூர்யா கடந்த வாரம் இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகளுக்கு நிதியுதவி கோரியிருந்தார். இந்த முயற்சி வடக்கு மாகாணத்தில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கும் மற்றும் கிரிக்கெட் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று விளையாட்டு அமைச்சர் சுனில் கமகே தெரிவித்தார். இந்த திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். நிதி ஆதாரத்தை தான் இப்போது இறுதி செய்ய வேண்டும். கடந்த மாதம் இந்திய உயர்ஸ்தானிகரிடமும் நான் கோரிக்கையை முன்வைத்தேன். கடந்த வாரம் இந்திய பிரதமரிடமும் சனத் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இலங்கை கிரிக்கெட் இந்த திட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மட்ட மாற்று வலுவுள்ளோருக்கான போட்டியில் முதலிடம் பெற்ற கிளிநொச்சி மாவட்ட வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் நிகழ்வு
கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய மட்ட மேட் வெல் உள்ளோருக்கான விளையாட்டு நிகழ்வு கடந்த 3ஆம் திகதி கோமாகம மஹிந்த ராஜபக்ச விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 25 மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி மேட் வெல் உள்ளோர் கலந்து கொண்ட குறித்த போட்டியில் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த 21 வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த போட்டியில் கிளிநொச்சி மாவட்டம் 50 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பெற்றுக்கொண்ட அதேவேளை 6 தங்க பதக்கத்தையும் 10 வெள்ளி பதக்கத்தையும் பெற்றுக் கொண்டனர். 43 புள்ளிகளை பெற்று கம்பஹா மாவட்டம் 2ஆம் இடத்தினையும் 36 புள்ளிகளை பெற்று முல்லைத்தீவு மாவட்டம் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது. ராணுவ பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்த யாழ்ப்பாணம் வசாபிலான் பலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த வீதி விடுவிப்பினை மக்கள் பொங்கல் வைத்து தேங்காய் அடித்து கொண்டாடி வருகின்றனர். யாழ்ப்பாணம் பெலாலி வீதியில் வசாவிலான் சந்தியில் இருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதியுடன் இணையும் பெலாலி சந்தி வரையான 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதியை இவ்வாறு திறந்து விடப்பட்டுள்ளது. 35 வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசாவிலான் தொடக்கம் பெலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளதுடன் வீதியை பயன்படுத்துவது தொடர்பாக சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் ராணுவத்தினரால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி சில பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியினூடாக நடந்தும் மிதிவண்டியினூடாகவும் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களினூடான போக்குவரத்து மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த குறித்த வீதியினூடாக போக்குவரத்து அனுமதி வழங்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்த அதேவேளை கடந்த ஜனவரி 30ஆம் தேதி ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இக்கோரிக்கையை ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறித்த வீதி விடுவிப்பினால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் இது ஒரு தேர்தலுக்கான நடவடிக்கையாக இல்லாமல் தொடர்ச்சியான மக்கள் பாவனைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலம் மூடப்பட்டிருந்த வீதி விடுப்பினை மக்கள் பொங்கல் வைத்து தேங்காய் அடித்து கொண்டாடுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. உக்ரைனுக்கு எதிராக 155 சீனர்கள் ரஷ்யாவுடன் இணைந்து போரிடுகின்றனர் என உக்ரைன் ஜனாதிபதி வலாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடன் இணைந்து போரிடும் சீனர்களின் கடவுச்சீட்டு விவரங்கள் பெயர்கள் என்னிடம் உள்ளன என தெரிவித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி சீனாவிற்கு இவர்கள் போரிடுவதற்கு நன்கு தெரியும் எனவும் தெரிவித்துள்ளார். சீனா விடயம் பாரதூரமானது என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சீனா இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் ஆதாரமற்றவை என நிராகரித்ததுடன் இருவரது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுவது குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கம் தனது பிரஜைகள் போர்க்களங்களை தவிர்க்க வேண்டும், எந்தவித ஆயுத மோதலிலும் இணைந்து கொள்ளக்கூடாது என வேண்டுகோள் விடுத்துள்ளது என சீன வெளிவிவகார அமைச்சர் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதேவேளை கைது செய்யப்பட்ட 2 சீன இராணுவத்தினரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை காண்பிக்கும் வீடியோவை உக்ரைன் ஜனாதிபதி வெளிப்படுத்தினார். கைது செய்யப்பட்ட சீன பிரஜையொருவர் தான் சரணடைந்த வேளை ரஷ்ய படையினர் எரிவாயு குண்டுகளை தன் மீது வீசியதாகவும் தான் உயிரிழக்கப் போகின்றேன் என அச்சம் அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட ஒருவர் ரஷ்ய பிரஜா உரிமை ரஷ்ய படையில் இணைவதற்காக தரகர் ஒருவருக்கு 2700 அமெரிக்க டாலர்களை வழங்கினார் என தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்தி. அகமதாபாத் நரேந்திர மோடி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டுக்கரங்கில் புதன்கிழமை இரவு மின்னொலியில் நடைபெற்ற 18வது IPL அத்தியாயத்தின் 23வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொண்ட குஜராத் டைட்டன்ஸ் அணி 58 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளில் 4வது தொடர்ச்சியான வெற்றியை ஈட்டிய குஜராத் டைட்டன்ஸ் 8 புள்ளிகளுடன் முதலாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 போட்டிகளில் 4 புள்ளிகளுடன் தொடர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணியின் வெற்றியில் சாய் சுதர்சன் குவித்த அரைசதம் முக்கிய பங்காற்றியது. அப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட குஜராத் டைட்டன்ஸ் 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 217 ஓட்டங்களை பெற்றுள்ளது. ஆரம்ப வீரரான அணித்தலைவர் சுப்மான் கில் வெறும் 2 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். ஆனால் மிகவும் திறமையாக துடுப்படுத்தாடிய சாய் சுதர்சன் 2வது விக்கெட்டில் ஜோஸ் பெட்லருடன் 80 ஓட்டங்களையும் 3வது விக்கெட்டில் ஷாருக் கானுடன் 62 ஓட்டங்களையும் பகிர்ந்து அணிக்கு உற்சாகத்தை கொடுத்திருந்தார். இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.